ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கில்லிங் பைட் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ அனிமினால முடிஞ்சிருக்கிற ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக வந்துருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சிறவங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் ரேட்லும் சீத்தாவும் சண்டை போகிறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க. இப்போ அதில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ கோப்ரா என்னோட ஃபேஸில் அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேல, அதனால நான் இப்போ நான் பண்ண போகிற டார்ச்சரில் நீ எதுக்கிட்டா பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுற அளவுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பீஸ்ட் ஃபார்முக்கு மாறுறான். இப்போ கொஞ்ச நாளைக்கு மேலே நடந்ததை காமிக்கிறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல கோப்ரா லிசர்டை பார்த்து, மிஸ் கேக்கோ, உங்களை இந்த மாதிரி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க சண்டை போட்ட எந்த மிச்சனையும் தோத்ததில் நான் வெளியப்பட்டேன். அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு இங்க ஒருத்தங்களுக்கு கீழே பிஏவா இருக்கிறதா அப்படின்னு அவன் பேசிக்க, லிசர்ட் டைரக்டா அவனோட கோப்ராவோட கையை மடக்கிட்டு, பேசி முடிச்சிட்டியா, ரெப்டைலை குறைச்சி மதிப்பிடாத. பிரதர் ரியோகோவால உருவாக்கப்பட்ட இந்த ரெப்டைல் காண்டோவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் கேங்கா பார்க்கப்படுது. அவங்களுக்கெல்லாம் பாஸ்மா இருக்கிற ஒருத்தன் இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்ல, எங்களை மாதிரியான ஆட்களை எல்லாம் யாரையாச்சும் கொல்லணும் அப்படின்னா மட்டும்தான் அனுப்புவாங்க. அதனால இப்ப நம்ம அந்த டெஸ்ட் ட்ரையல்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இவர் சொன்ன அந்த வேலையை பண்ணி முடிக்கிறோம். அப்படித்தானே பெரியவரே? ஆமா, அந்த ஷீட்டோ அவனோட பவர்ஃபுல்லான ஹைப்ரேட்டை அந்த மேட்ச்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பான். அங்கே போய் நீங்க அதெல்லாம் கொன்றணும். நமக்கு இந்த வாய்ப்பை விட்டா நமக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு அவன் சொல்ல, இந்த மொட்டை தான் சுமிட்டோமோ சைபர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ். இப்ப ஹீரோ அந்த கோப்ராவை பார்த்துட்டு, என்ன விதமான ஜென்ரடா இது இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பயோக்கோ அவன் பார்க்கறதுக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி தான் இருப்பான். ஏன்னா அவன் அவனுடைய பவரை ஃபுல்லா வெளியில கொண்டு வரும் பொழுது அவன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்துல வந்துருவான். இதுதான் அவனுடைய கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அங்க இருக்கிற அந்த 2 பீஸ்டையுமே சீட்டோ தான் உருவாக்குனாரு. அவர் உருவாக்குற ஒவ்வொரு ஹைபிரிட்ஸும் பவர்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது சீட்டோ கில்லிங் பைட்ஸோட டைரக்டர் ஆனப்பதான். இந்த மாதிரியான ஹைபிரிட்ஸுக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான் இருக்கும், சண்டை போட்டு யாரையாச்சும் கொல்லணும், அவ்வளவுதான். அதனால இப்ப 2மே சீட்டோட ஹைபிரிட்ஸ்னால இதுக்கு இடையில இருக்கிற சண்டை பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு பொண்ணு சொல்ல, ரேட்டலுக்கும் அந்த கோப்ரா கூட சண்டை நடந்துகிட்டு இருக்க. கோப்ரா அட்டாக் பண்றதெல்லாம் வந்து ரேட்டல் தப்பிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ அந்த கோப்ரா வந்துட்டு, என்னால வெயிட் பண்ண முடியல, உன்னை நான் இப்பவே இந்த இடத்துலயே உன்னோட உல்லாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை நான் அனுபவிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோப்ராவும் அவளை அட்டாக் பண்ண வர, இந்த பக்கம் பார்த்தா சீத்தாவும் அந்த லிசர்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த லிசர்ட் உன்னுடைய பிரதரை எங்க தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் தோத்துக்கிட்டு இருந்தேன் சீத்தா. அவ பிரதரை பத்தி சொன்னோன்னே அவளுக்கு ஒரு ஸ்கிராச் பண்ணிட்டு என்னுடைய பிரதர் தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா crocodile டைகரை போட்டு போலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த காலரை வெடிக்க போற மாதிரி இருக்கு. உடனே இப்ப அவனை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு crocodile தயாரா இருக்கு. ஆனா அதுக்குள்ள டைகர் அந்த crocodile டைட்டா பிடிச்சிக்கிறான். இப்ப இதனால டைகர் இப்ப இறந்தா கூட crocodile சேர்ந்து இறந்துரும். அதனால இப்ப டைகர் டிமாண்ட் பண்றான், இப்ப நான் உன்னை பிடிச்சிருக்கனால நீ தான் என்னோட சேர்ந்து இறந்து போவ அப்படின்னு சொன்னானே. அப்படி அவன் கேட்டும் அவன் விடுற மாதிரி இல்ல. இப்ப அந்த காலர் வெடிக்கிறதுக்கு 7 செகண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி இசனும் அவங்க 2த்தையும் பிரிச்சு விட்டுறான். இப்ப அந்த கையில விசிறி வச்சிருக்கிற பொண்ணு திரும்பி அவன் ரேட்டில் பண்ணா ஹிப்போ பண்ணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோக்கோ அப்படின்னு அவன் கேட்க, யோக்கா இருந்துட்டு, இப்பதான் தெரியுது இசிட்டோ ஏன் ஜெயிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. மற்றவங்களோட பிரச்சனை நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வெற்றி கிடைக்காது அப்படின்னு அவன் சொல்ல, அவனோட ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் நம்ம காமிக்கிறாங்க. அதுல இசினோ வந்து அந்த மேடத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மேம் கேட்கறாங்க, இந்த டிஸ்ட்ராயில நீ எதுக்காக போராடுவ, உன்னோட வெற்றிக்காகவா இல்ல உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு இசினோ இருந்துட்டு, நீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, என்னுடைய அம்மாவையும் என்னுடைய தங்கச்சியும் நீங்க தான் காப்பாத்தினது, அதனால நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன், அதனால இந்த போட்டியில நான் என் உயிரை கொடுத்து எப்படியாச்சும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக இருந்துட்டு அந்த அளவுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உன்னுடைய உயிரை காட்டிலும் மதிப்பு மிக்க ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. இதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆசினோ. இந்த பக்கம் ரேட்டலுக்கும் கோப்ரா கிட்ட சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு கட்டத்துல கோப்ரா அவனுடைய வாழல ரேட்டில் பிடிச்சி நசுக்க ட்ரை பண்ண, அதுல இருந்து ரேட்டல் ஈஸியா தப்பிச்சிடுறான். இப்போ அனௌன்சர் சொல்றாங்க, மேட்ச் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, இசிட்டோல இருக்கிற 2 பேருமே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அனௌன்சர் சொல்லி முடிக்க, இப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யோக்கோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே, நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, என்ன வேணா ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கங்க, இதுல நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இசினோ இருக்கிற இடத்துல அந்த முதல்ல வேமா எந்திரிச்சிட்டு, நீ இந்த மாதிரி பொண்ணு வேணும் நினைச்சு பார்க்கல, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நீ மட்டும் அவனை பிடிச்சிருந்தேன் நீனும் சேர்ந்து இறந்துருப்ப, போக உன் உடம்புல வேற ஒரு ஸ்கிராச் இருந்துச்சு, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ அவனோட உடம்ப பார்த்தா அந்த ஸ்கிராச் இப்போ குணமாகுது. இப்போ அவனுடைய ஃபார்ம் அவன் கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்றான். இப்போ நீ சாவ தயாரா இருக்கியா அப்படின்னு அவன் கேட்க, இன்னொரு பக்கமா ரேபிட் குழியை தோண்டி போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரேட்டலும் கோபுரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரேட்டில் அட்டாக் பண்ணும்போது கோபுரம் அவனோட பாய்சன் கேஸை ரிலீஸ் பண்ணோன்னு கிட்டேயுமே அதை ஸ்மெல் பண்ணணும் வாங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் கோபுரா ஹிட்டோமி கிட்ட, இந்த பாய்சன் தலைக்கேறி நீ சாவறதுக்கெல்லாம் அவனோட நான் ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா லிசர்ட் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ கோபுரா எடுத்துட்டு ஹிட்டோமி ரேப் பண்ண போக
அப்பன்னு பார்த்து ரேட்டில் அவனோட அந்த 2 சாமானையும் வெட்டிடுறா. அதனால அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்க, நீ எப்படி என்னுடைய பாஸ்ட்லாம் தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அது போக எந்த ஒரு விஷயமும் என் மேல வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஹிட்டோமி அத்தனை பார்த்து கோபுரம் அவனை சாப்பிட போக ஹிட்டோமி ஒரே ஸ்லாஷ் தான் அவனோட பாடியும் வாழையும் 2 பிச்சிடுறான். அப்புறம் எப்பவுமே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாசாவை சொல்ற மாதிரி கோபுரம் அவரோட ஃபேஸ் மேல காலை வச்சுட்டு, நம்ம எந்த மாதிரி ஹைப்ரிட்ஸாக இருக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது, யார்கிட்ட கோர்மையான கோரப்பல் இருக்கோ அவங்க தான் இதில் வெற்றி பெறுவாங்க, ஏன்னா அதுதான் கில்லிங் பிடிச்சவங்க அப்படின்னு நான் சொல்ல, இந்த பக்கம் அந்த லிசர்ட் பொண்ணு சீதாவை தோக்கடிச்சிட்டு சரி உன் வேலை முடிஞ்சிச்சு, இப்போ இங்கே மிச்சம் இருக்கிற அந்த பொண்ணை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது. சீதா திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கு. எப்படி நீ எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சியமா பார்க்க, அப்போதான் அந்த லிசருக்கே தெரியுது நம்ம அவளோட கௌரவம் வீசினதுல அவளுக்கு ஒன்றுமே ஆகலை, ஏன்னா சீத்தாவே ஸ்பீடு, நம்ம என்னதான் ஸ்பீடாக இருந்தாலும் அவளுக்கு தலை சுற்றி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரிலீஸ் பண்ணிக்கிறா. சரி விட இப்போ நான் உங்க கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தா அட்டாக் பண்ண போகும்போது பின்னாடி நம்ம ஹிட்டோமி வந்துட்டு, என்ன நீ என்னையும் இவளை முடிக்கலையா, என்ன சொல்லுன்னா அவனே அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை கேட்க, வாயமுடி நானே அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னானே. இப்போ அனௌன்சர் திரும்பி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரேட்டில் கோபாவை கொண்டுட்டு இப்போ திரும்பி இப்போ சீத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது போக நான் மட்டும் அவருடைய ஹைபிரிட்ஸுக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனால தான் அவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேச, இப்போ ஹீரோ யோகாவை பார்க்குறான். அவள் தலை கீழே கொஞ்சம் மாதிரி இருக்கு, இருந்தாலும் ஹீரோ அவனை பற்றி யோசிக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் சேஃபாக தான் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, விஷ்ணா இருக்கிற இடத்துல அந்த கோக்கடாயில் விஷ்ணுவை அடிச்சுட்டு அவனை கொல்ல போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு புது ஆள் என்ட்ரி ஆகிறான். இப்போ யோகா இருந்துட்டு, இப்போ உன்னால என்ன பண்ண முடியுங்கிறத மற்றவங்களுக்கு காட்டு கீட்டோ அப்படின்னு அவன் சொல்ல, இதோட இந்த எபிசோட் முடிச்சுடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் தான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, நாளைக்கு ஒரு எபிசோட்ல பார்க்குறேன். டாடா பை, see you.